வணக்கம். நிலையாமை அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்கலாம். உலகத்தில் எந்த ஒரு பொருளும் திடப்பொருளாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், ஏதுவாக இருந்தாலும் எதுவுமே நிலை இல்லை. பொன், பொருள், ஆடை, ஆபரணம், மக்கள் அனைத்தும் நிலையற்றவை. இதையே இந்த அதிகாரம் எடுத்து உரைக்கின்றது. சென்ற குறளில் என்ன பார்த்தோம்? உறங்குவது போலும் சாக்காடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? தூங்கி எந்திரிச்சாதான் நிலை இல்லாட்டி. அதனால் அந்த குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளாரையே நாம் உண்மையினை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்போ குறளை பார்க்கலாம். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. புக்கில் அமைந்தின்று கொன்றோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. எவ்வளோ அழகாக அவர் சொல்கிறாருன்னா, இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. என்ன இது? காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. ஆமாம் தானே? அந்த பையிலேருந்து காற்று எப்போ பறந்து போகும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரிந்தால் இந்த ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிவிடும் இல்லையா? ஏன் அது பறந்து போகுதுன்னு கேட்குறாரு. புக்கில் அமைந்தின்று கொள்ள ஒரு உடம்புங்கிறது வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளார அந்த உயிர் உட்காந்துட்டு தானே இருக்குது. அது ஏன் பறந்து போகுது? அதுக்கு நிலையான ஒரு வீடு அமையவில்லையோ என்பதாக இந்த குறள் இருக்குது. எனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நான் இங்கே தானே இருப்பேன். அப்போ இந்த உடலிலிருந்து உயிர் ஒவ்வொருவருடைய உயிரும் பிரிந்து கொண்டே இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த உயிர் நிலையாக தங்குவதற்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது. ஆகையினால் அது பறந்து போய்கொண்டே இருக்கிறது. கால வேறுபாடுகளால் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு உயிர் பிரியுது இல்லையா? ஆக இந்த உயிர் தங்குவதற்கு நிலையான இடம் எதுவுமே இல்லாததனால் ஒவ்வொரு உடம்பிலேருந்து அந்த உயிர் என்ன பண்ணுதான்? பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குதான். இந்த வீடு சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, இதில் என்னால் நிலையாக இருக்க முடியலன்னு சொல்லி உயிரானது பிரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அது என்ன? நிலையற்ற தன்மை தானே. இதைத்தான் நிலையாமை என்கிறார் வள்ளுவர். இவ்வளோ அழகா உடலுக்கும் உயிருக்குமான உறவை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக இது ரெண்டும் ஒன்றா இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும்? நல்லறங்களை செய்ய வேண்டும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இல்லையா? எந்த ஒரு தீமையையும் செய்யாமல் நல்ல அறங்களை செய்து, இது பறந்து போய்டும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக பறக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்? நல்ல அறங்களை செய்ய வேண்டும் என்பது தான் இதன் மறைப்பொருள். இனி அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறு வேண்டுகோள். என்னுடைய யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த திருப்பாவை திருவம்பாவை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால குறளை எது அதிகமாக யாரும் பார்க்கலை, எனக்கு தெரியுது. அதனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் இதை போடுவேன். இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதையும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் அதன் பலனை பெற வேண்டும் என்பதே என்னுடைய அவா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் ஆர் நாட். பிடிச்சா லைக் போடுங்க, இல்லையா பரவாயில்லை. ஷேர் பண்ண பிடிச்சா அதை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண பிடிச்சா அதை பண்ணுங்கள். எதுவுமே பிடிக்காது, நான் பார்க்கவே மாட்டேன்னா அதையும் செய்யுங்கள். நன்றியோடு இன்று விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை. அடுத்த அதிகாரத்தில் நாம் நிச்சயமாக சந்திக்கலாம்.